ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு காரை ஸ்பெஷலுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலுங்க. இது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஆமாங்க, இன்றைக்கி நாம் பண்ண போகிறது சங்கு சாதம் தாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த சங்கு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சங்கை நல்லா கழுவிக்கலாம். நல்லா சுத்தமாக நிறையா தண்ணி விட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதை குக்கரில் வச்சு 6 to 7 விசில் விட்டுருங்க. வாங்க அடுப்பை பற்ற வைக்கலாம். விசில் வந்துடுச்சுங்க. ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ ஒன்று ஒன்றா எடுக்கலாம் வாங்க. இப்படி தாங்க ஒரு ஈக்கங்குச்சி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அதை ஒன்று ஒன்றா விட்டு எடுங்க. தேவையில்லாததை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், இப்படி தாங்க சுத்தமாக நல்லா தீத்தி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதை பீஸாக கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக உங்களுக்கு எந்த பீஸ் வேணுமோ அப்படிங்க. சரிங்களா? இதோ பாருங்கள், வெட்டியாச்சு. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. வெங்காயம் ஒரு 5 to 6 சைஸுங்க, 4 மீடியம் சைஸ் தக்காளிங்க, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை. இந்த 3 பொருள் தாங்க ரொம்ப முக்கியம். என்னென்னு பார்த்துடலாங்க. ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் சீரகங்க, கொஞ்சமாக மிளகுங்க 1 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் போல் பெருஞ்சீரகங்க. இது எல்லாத்தையுமே வதக்கி நல்லா இடிக்கல்லில் போட்டு இடித்து வச்சுக்கோங்க. இது தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லுவேன். இப்போ வாங்க செய்ய போகலாம். வாங்க வானலை வைக்கலாம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. பெருஞ்சீரகம் போடுங்க, பூண்டை போடுங்க, கருவேப்பிலை, அப்புறம் என்னங்க வெங்காயம் தான் போடுங்க, உப்பை போடுங்க, நல்லா வதக்குங்க 5 to 10 நிமிஷம். அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுங்க, வெட்டி வச்சுருக்க தக்காளியை போடுங்க, நல்லா வதக்க வேண்டியதாங்க. அவ்வளோதான். அது கூட மஞ்சத்தூள் கூட போடுங்க, வதக்குங்க, மூடியே போடுங்க. வாங்க 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கறியை சேர்த்துடலாம். சங்கு கறியை சேர்த்ததுக்கப்புறம் என்னங்க பரட்டுங்க. 2 பரட்டு தான், அவ்வளோதாங்க. அப்புறம் என்னோட ஆல் டைம் ஃபேவரேட்டுங்க, எங்கள் வீட்டு மிளகாத்தூள் தாங்க. ஆமாங்க, எல்லாத்துக்குமே இது தாங்க. 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் என்னங்க 2 டம்ளர் தண்ணியை ஊற்றுங்க. நல்லா கலக்கி விடுங்கங்க அதை. அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடிங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கங்க. கம்மன்னு வாசங்க, வீடே தூக்கும். என் பையன் வந்துடுவான் பாருங்கள். இப்போது ஃபைனலாக நம்ம இடித்து வச்சுருக்க அந்த பொருளை எல்லாத்தையுமே போட்டு 2 மிக்ஸ் பண்ணுங்கள். 2 மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் மூடுங்க. அதுக்கப்புறம் என்னங்க கொத்தமல்லி தாங்க. ஆமாங்க, நம்ம ஃபைனலுக்கு வந்துட்டோம். கொத்தமல்லியே போடுங்கங்க. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.